மாநிலங்களை மொத்தமாக ஒழித்து கட்டும் முயற்சியில் பிரதமர் நரேந்திர மோடி ஈடுபட்டு வருகிறார் என சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டில் குற்றம் சாட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெற்கில் விடியல் பிறந்தது போல் நாடு முழுவதும் விரைவில் விடியல் பிறக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார். இன்னைக்கு பிரதமராக இருக்கிற அவர் ஒரு காலத்தில் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் தான். ஆனா இன்னைக்கு மாநிலங்கள் மொத்தமா ஒழிச்சு கட்டுற முயற்சியை தான் பிரதமர் வந்ததிலிருந்து மோடி அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கார். மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டவைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு சட்டங்கள் ஏற்றது. எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் மாநில அரசுகளுக்கிட்ட ஆலோசனை செய்கிறது இல்ல. எதுக்கும் மாநில முதலமைச்சர்களோட ஆலோசனை கேட்கறது இல்ல. தொடர்ந்து திமுக இளைஞரணி மாநாட்டில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மத்திய அரசை கேள்வி கேட்டால் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ வரும் என மிரட்டுகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். திமுகவினர் அமலாக்கத்துறைக்கோ பிரதமர் நரேந்திர மோடிக்கோ அஞ்சப்போவதில்லை எனவும், பாஜக மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டனின் கைக்குழந்தை கூட பயப்படாது எனவும் அவர் கூறினார். தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க. உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது. ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற ஒரு மாபெரும் தலைவர். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி, சிபிஐ, ஐடி ரைடு இப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்க இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. அதற்கு காரணம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர். எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளையிடக்கூடிய தலைவர் அல்ல நம்முடைய தலைவர். களத்தில் இறங்கி தொண்டர்களோடு தொண்டனாக கைகோர்த்து பணியாற்றிய கூடவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள்.